பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக சங்கீதங்களின் புஸ்தகம் 143 சங்கீதம் 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன். உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. எனக்கு அன்பானவர்களே, பக்தனாகிய தாவீதின் ஜெபம்தான் இந்த 143வது சங்கீதம். என்ன ஒரு உள்ளபூர்வமான ஆவல் நிறைந்த ஒரு ஜெபம் இந்த 10வது வசனம். தாவீது இந்த ஜெபத்தை எப்படி ஏறெடுத்திருக்கிறார் கவனியுங்கள். எனக்கு அன்பானவர்களே, நாம் ஒவ்வொருவருமே ஒவ்வொரு நாளுமே ஏறெடுக்க வேண்டிய ஜெபம் இந்த 143வது சங்கீதத்தின் 10வது வசனம். நாம் செய்கிற எல்லாமே தேவனுக்கு பிரியமானதாக இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையான சிந்தனையும் நோக்கமும் நமக்கு தேவையாயிருக்கிறது. நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நாம் செய்கிற ஏதோ ஒரு செயல், நாம் பேசுகிற வார்த்தை, நம்முடைய நோக்கம், நம்முடைய பலதரப்பட்ட சிந்தனைகள், இவைகளில் எதுவுமே தேவனை துக்கப்படுத்திவிடக் கூடாது என்கிற கவனம் நமக்கு மிக அதிகமாய் தேவையாயிருக்கிறது. தேவனால் போதிக்கப்படுகிற அனுபவத்துக்குள் ஒருவர் வந்துவிட்டால் அவர்கள் தேவனை பிரியப்படுத்தி மட்டுமே வாழ்வார்கள், அதில் மட்டுமே கவனம் செலுத்துவார்கள். எனவே நாமும் தாவீதை போல உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் என்று ஜெபிப்பதோடு நின்று விடாமல் தேவனுடைய போதனைகளுக்கு கீழ்ப்படுகிறதற்கு நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அப்படி அர்ப்பணித்தால் தேவனுடைய உள்ளம் நம்மை குறித்து மகிழுமே. அன்பானவர்களே, நாம் அர்ப்பணித்து ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு போதித்தருளும் என்று ஆண்டவரே, தாவீதை போல நாங்களும் உம்முடைய சமூகத்திலே ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, ஒவ்வொரு செயல்களும், ஒவ்வொரு வார்த்தைகளும், எங்களுடைய நோக்கங்கள், எங்களுடைய சிந்தனைகள் எல்லாமே உம்மை பிரியப்படுத்தி வாழ்கிறதாக அமையட்டும். ஆண்டவரே, எந்த விதத்திலேயும் உம்மை நாங்கள் துக்கப்படுத்தி விடாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு கவனமுள்ள வாழ்க்கை வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். நீர் எங்களுக்கு போதிக்கிறதை நாங்கள் கேட்டு கீழ்ப்படுகிறதற்கு அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.